மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவுக்கு வசுந்தராவோட பிளான் எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியை மாயாவை எதிர்த்து எப்படியாவது சொன்ன டைமுக்குள்ளே வசுந்தராவுக்கு ரகுராமோட சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போட்டாலும் நம்ம மாயா எல்லாத்தையும் செம அதிரடியாக வந்து தடுத்து நிறுத்தி வசுந்தரா கிட்ட அந்த பரம்பரை சொத்து சேராமல் பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் தனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தனா, பெரியப்பா கிட்ட நீ இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, நான் எப்படியாவது நீ படித்த படிப்புக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே டியூஷன் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவை கொடுத்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி செய்வேன்னு தெரிஞ்சதுன்னா நான் அந்த ஐடியாவே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் தனா இந்த மாதிரிலாம் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தனா கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்டோடனே நம்ம தனாவும், பின்ன என்ன செய்கிறது மாயா, அப்பா பேசுனதெல்லாம் நீ பார்த்தல, என்னை இந்த வீட்டில் மகளா பார்க்காம விருந்தாளியாக தானே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட வைராக்கியத்தை அப்பா கிட்ட எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அதனால தான் டியூஷன் எடுத்த பணத்தை அப்பா கிட்ட வாடகை பணமாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மாயாவை, என்னதானா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, என்னக்கா இருந்தாலும் பெரியப்பா உன்னை மகளா ஏற்றுப்பாங்க, அதுக்காக நீ இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே தனாவும், பின்ன என்னை எப்படி செய்ய சொல்கிற மாயா, என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படி கஷ்டப்படுறான் கதிர். அப்படி இருக்கும்போது அப்பா என்னைக்கு தான் கதிரை மருமகனா ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி சொன்னதும் மாயாவும், நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் கதிரையும் மருமகனா ஏற்றுப்பாங்க, அதனால அதை நினச்சி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவுக்கு மாயாவும் ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. ஜானகி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறத கவனித்து நம்ம மாயாவும், ஏன் பெரியம்மா நீங்கள் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது, தனா இப்படி செய்வான்னு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுக்காக தானே இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜானகியும், ஆமாம் மாயா, தனா ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு புரியவே மாட்டேங்குது, அவளுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா என்னைக்கா இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க, ஆனால் இவ பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தா சரியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும், நானும் தனா கிட்ட இப்போ தான் பெரியம்மா பேசிட்டு வந்தேன், இனிமேல் தானே இப்படிலாம் செய்ய மாட்டா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியை மாயாவும் சமாதானப்படுத்தி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி பத்மாவுக்கு இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரியே தனா என்னதான் இந்த வீட்டில் இருந்தாலும் அண்ணன் அவளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தனால அண்ணனை எதிர்த்து வாடகைக்கு பணம் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா. அதனால் எப்படியுமே அவங்களுக்குள்ள பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ரொம்பவே சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம சீனு கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனு, எனக்கு ஏதோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது, கூட்டு விவசாயம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அட்வான்ஸ் பணம் எல்லாம் கொடுத்தாங்களா, அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ எனக்கு சரியில்லாத ஆட்கள் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் வசுந்தரா கீழே பார்த்த மாதிரி இருக்குது, வசுந்தராவோட அடியாளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அதை கேட்டு சீனுவும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது மாயா, ஆனால் அதை எப்படி நிரூபிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மாயாவும், நீ அதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்த மாதிரி ஒரு அதிரடி பிளானை போடுறாங்க. தினமும் நம்ம மாயா கிட்ட வந்து, நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது மாயா, ஆனால் அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு சொன்ன உடனே மாயா, சீனு, தனா எல்லாருமே அந்த ஆளுக்கிட்ட போகிறாங்க. அவங்கள்ட்ட வந்து சொத்து விஷயமாட்டு நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதை நம்பி ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே இதை கொஞ்சம் கூட அந்த ஆளை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம மாயாவும் அவங்கள்ட்ட வந்து, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கீங்க, பெரியப்பா கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கூட்டு விவசாயம் பண்ணுறதுக்காண்டி பேசலை தானே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, யார் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதை கேட்ட உடனே மாயாவும், இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் உண்மையெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டையால் அடித்து அப்படியே அவங்கள கெட்டி போட்டு அடித்து துவம்சம் பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த ஆள் உண்மையை சொன்ன மாதிரி இல்லை. சீனுவோ மாயா கிட்ட வந்து, என்ன மாயா இவங்க உண்மையை சொன்ன மாதிரி இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் விடாமல் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில்
சமயத்தில் அவங்களும் என்னால் அடி தாங்க முடியாது, இதுக்கு மேலே நான் உண்மையை மறைக்கல, நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நீங்கள் சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ரகுராம் ஐயா கிட்ட வந்து இந்த சொத்தை வாங்கி அட்வான்ஸ் பண்ண மாட்டு 1 கோடி ரூபாவை கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வசுந்தரா மேடம் தான் என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லும்போது அதை கேட்ட உடனே மாயாவும் சீனுவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சீனுவும் மாயக்கிட்ட வந்து நீ எல்லாம் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தனாவும் இப்போ என்ன பண்ணுறது மாயா, ஒரு பெரிய சுச்சுவேஷனில் அப்போ சரியாக மாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் இந்த வசுந்தராவை சும்மாவே விட போகிறதில்ல, இப்போவே இந்த இடத்துக்கே வசுந்தராவை வர வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வச்சே நம்ம வசுந்தராவை மிரட்டி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வசுந்தராவும் அந்த இடத்துக்கு வந்தோடனே மாயாவும் வசுந்தரா கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பெரியப்பாவை இப்படி ஏமாத்திருப்ப அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்ன ஏமாத்துறேன், நான் என்ன சொத்தை வாங்கிட்டு பணமாக கொடுக்காம இருந்தேன், அதான் அட்வான்ஸ் பண்ண மாட்டு 1 கோடி ரூபாய் எல்லாம் கொடுத்து தானே இந்த சொத்தை நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பேசி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே, நீ பண்ணது எல்லாமே தப்பு, அதான் பெரியப்பா அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னாங்களே இந்த சொத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நீ பெருசாக சவால் விட்டுட்டு போன, இதான் நீ மறைமுகமாக பெரியப்பாவை பண்ணக்கூடிய வேலையா அப்படின்னு கேட்ட உடனே வசுந்தராவும் என்ன நடந்தாலும் இந்த சொத்து என் கைக்கு தான் வந்து ஆகணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியப்பா என்கிட்டேருந்து 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட போகிறதில்ல, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே மாயாவை விடுற மாதிரி இல்லை, என்ன நடந்தாலும் பெரியப்பா கிட்ட இருக்க பரம்பரை சொத்து உனக்கு வந்து சேரவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்ட வசுந்தராவும் நீங்கெல்லாம் எனக்கெல்லாம் சரியான ஆட்களே கிடையாது, நான் உங்களுக்கு மேலான ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், என்கிட்ட நீ சவால் விடுற, எப்படியும் ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டான சமயத்தில் அன்னைக்கு நடக்க தான் போகுது, அந்த சொத்தை நான் வாங்க தான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கும் இது கண்டிப்பாக இந்த புவனேஸ்வரோட சூழ்ச்சியாக தான் இருக்குமோ, இந்த வசுந்தராவும் புவனேஸ்வரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் எல்லாமே நம்ம மாயாவுக்கு வர ஆரம்பிக்குது. தனாவும் நம்ம மாயக்கிட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறது மாயா, எப்படியாவது அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் வேண்டாம், பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, இப்போ தான் இந்த சொத்து நல்லபடியாக விலை போகுது, அதே சமயத்தில் பணத்தை வச்சு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே முன்னேறிடுவாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம ஐடியா போட்டு வச்சுருந்தாங்க, அதனால் இப்போ போய் நம்ம உண்மையை சொன்னால் அது சரியாக வராது தனா, நம்மளே இதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சீனு மாயா தனா எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாம அதிரடியாக ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் நம்ம வசுந்தரா கிட்ட வந்து என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்லபடியாக நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது வசுந்தராவும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கல, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த மாயா சரியான ஆள், அவள் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திடுவா, இப்போ அவளுக்கு தெரிஞ்சிட்டா அப்போ கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. வசுந்தராவும் இவங்க எல்லாம் யார், எனக்கு கீழே உள்ளவங்க தானே, அதனால எந்த பிரச்சனையும் வராது, நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்க தான் போகுது, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதுங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனும் நல்லபடியாக முடியுது, ஆனால் வசுந்தராவுக்கு அந்த சொத்து கிடைக்க மாட்டேங்குதுன்னே சொல்லலாம். நம்ம மாயா செம அதிரடியாக வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட வசுந்தரா எதிர்பார்க்கவே இல்லை. ரகுராமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லபடியாக சொத்தை வித்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் எல்லாத்தையும் நம்ம மாயா மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.